போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிசக்தி விலை உயர்ந்தால் கட்டுமான தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என சென்னை கட்டுமான பொறியாளர்கள் சங்க தலைவர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் முருகேசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சர்வதேச அளவில் போர் மூண்டிருப்பதால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிசக்தி விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் கட்டுமான பொருட்கள் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் நிறுவன தலைவர் வெங்கடாச்சலம் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த கச்சா எண்ணெய் எரிசக்தி உயர்வு காரணமாக என்னென்ன பாதிப்பு இருக்கும்? குறிப்பாக கட்டுமான பொருட்கள்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது கட்டுமான துறையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். சிமெண்டோடைய மூலப்பொருளோட மேஜர் பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. அது யூஏலேருந்தும் அரபு கண்ட்ரீஸ்லேருந்து தான் மேஜராக நம்ம இறக்குமதி செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் கிளாஸு, அலுமினியம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறக்குமதி தான் நம்ம அதிகமாக இருக்கு. அதனால இது அதாவது பெட்ரோல் டீசல் விலைங்கிறத விட வர்ற வண்டியிலேருந்து வந்தால் தான் மெட்டீரியலே இங்கே அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும், கட்டுமானத்துறைக்கு யூஸ் பண்ண முடியும். அதுவே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ கட்டுமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டன் இரும்பு எவ்வளோ ரேட் இருக்கு? சப்போஸ் விலை உயர்வு ஏற்பட்டால் எவ்வளோ அதிக வாய்ப்பு இருக்கு சார்? சார், இப்போ இருக்கிற விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5% வரைக்கும் விலை ஏறிக்கிட்டே போகும் சார். இது டிலே பண்ண இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போகும். கட்டுமான பொருட்களை இறக்குமதி வெளிநாள் என்னென்ன பொருள் சார் இருக்கு? குறிப்பாக மரங்கள் கூட இறக்குமதி பண்ண சொல்லப்படுது. இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் சார்? கட்டுமான பொருட்கள் இந்தியாவில் மேஜராக அதிகமாக இறக்குமதி செய்யறது மரங்கள் தான். மரங்களை எங்கெங்கெல்லாம் மலேசியா, வியட்நாமு, தாய்லாந்து, இங்கேருந்து மரங்கள் இந்தியாவுக்கு அதிகமாக கட்டுமான பொருட்களுக்கு மரங்கள் அங்கேருந்து இறக்குமதி பண்றாங்க. அப்புறம் அலுமினியம், கிளாஸ் ஐட்டம், இது எல்லாமே இறக்குமதி பண்றாங்க. இந்த இறக்குமதி பாதிச்சதுன்னா கட்டுமானத்துறையை மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பித்து போற அளவுக்கான நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருவாய் எதுனா கட்டுமானத்துறை தான். அதாவது மொத்தம் இந்தியா இன்னைக்கு வளரும் நாடுகள் பட்டியலில் இருக்கிறதால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் தான் ஒர்க் ஃபுல்லாவே இந்தியா ஃபுல்லா நடக்குது. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மத்திய அரசாங்கத்தில் வலியுறுத்துறது என்னன்னா, இந்த சேமிப்பு, கச்சா எண்ணெயோட சேமிப்பை யுஎஸ்ஏ அளவுக்கு நம்ம பிரிகாஷனா ஒரு 2 மாசத்துக்குள்ள சேமிப்பு கிடங்க. ஏன்னா நம்ம உலகத்திலே மக்கள் தொகை அதிகமாக உள்ள கண்ட்ரி இந்தியா தான். அவங்க 35 கோடி பேருக்கே 1 மாசத்துக்குள்ள சேமிப்பு வச்சிருக்காங்க. நம்ம 145 கோடி பேருக்கு 10 நாளைக்குள்ள சேவிங்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. மேக்சிமம் 2 வாரம் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. இதை ஒரு மினிமம் 3 மாசத்துக்குள்ள சேமிப்பு கிடங்களை உருவாக்கணும். ஏன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதால இந்த சேமிப்பு கிடங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. தேங்க்யூ. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும் கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேசுடன், ஆர். முருகேசன்.